ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரீசைக்ளர் வியூ அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ரீசைக்ளர் வியூனா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் ப்ராடக்ட்லாம் லிஸ்ட்டாக இருக்கா, இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்க்ரால் ஆகுமா, இந்த மாதிரி ஸ்க்ரால் ஆகுமா, இதுதான் ரீசைக்ளர் வியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து ஸ்க்ரால் ஆகுறதுக்கு ஒரு மெட்டீரியல் டிசைன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த ஒவ்வொரு மெட்டீரியலை அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ரீசைக்கிள் ரிவ்யூ டம்மியாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஷாப் ப்ராஜெக்டில் வந்து நம்மளுக்கு ரீசைக்கிள் ரிவ்யூ என்ன அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் ஹோம் ஃப்ராக்மெண்ட் டிசைன் பண்ணோட்டி அங்கே ரீசைக்கிள் ரிவ்யூவை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நியூ ப்ராஜெக்ட் எம்டி வியூ ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிவிட்டு ரீசைக்கிள் ரிவ்யூன்னு கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் நேம் ஓகே, ஜாவானா குரூவி டிஎஸ்எல் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகுங்க. ஓகே, பில்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரீசைக்ளர் வியூ வந்து மெயின் ஆக்டிவிட்டியில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்லேயே இருக்கட்டும் ரீசைக்ளர் வியூ ஓகே அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் டிசைன் இருக்கும், அதை யூஸ் பண்ணோம். ரீசைக்ளர் வியூ வந்து மேட்ச் பேரண்ட் ஃபுல் சைஸ் எடுத்துகிட்டு சொல்ல போகிறேன். ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்னா 3 அலைன்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ அதனால் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கோட்லேயே எழுதலாம். இங்கே கோடு என்ன கோடு வருதோ அந்த கோடு வந்து நீங்கள் இங்கேயும் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடி செட் பண்ணிக்க போகிறேன். ரீசைக்ளர் வியூ ஐடி வந்து ரீசைக்ளர் வியூன்னு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு இங்கேயும் ஃபஸ்ட்டு ஐடி செட் பண்ணிக்கிறேன். ரீசைக்ளர் வியூ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீசைக்ளர் வியூ ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடின்னு கொடுக்கணும். ஓகே, ஐடி செட் பண்ணுறதுக்கு ரீசைக்ளர் வியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஓகே இப்போ நம்ம வந்து ஐடி செட் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் பண்ணணும், லேஅவுட் வந்து டிசைன் பண்ணணும். நான் இதுக்கான கோட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கோட்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதோட நேம் வந்து இது எதுக்காகன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இது ஒரு லேஅவுட் ஃபைல். இந்த லேஅவுட் ஃபைல் எங்கே க்ரியேட் பண்ணோன்னா இங்கே லேஅவுட்க்கு வந்துட்டு கீழே கொடுக்கணும். அடாப்ட் செட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஒவ்வொரு இந்த கேட்டகரிஸ் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி காமிச்சேன் உங்களுக்கு. ஓகே, இந்த லேஅவுட் ஃபைலுக்கு நேம் கொடுத்துக்கிறேன் ஐட்டம் லேஅவுட். ஐட்டம் லேஅவுட் ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு இந்த ஐட்டம் லேஅவுட்டில் தான் நான் இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன கோடுனா இந்த ஐட்டம்ஸில் இருந்ததுல, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐட்டம். இங்கே வந்து 4 ப்ராடக்ட் இருக்குது, 4 5 இருக்கும். 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிசைன் பண்ணுறது தான் இங்கே வந்து அந்த லேஅவுட் ஃபைல் சொல்லுவோம். ஓகேவா, இது அடாப்டரோட லேஅவுட் ஃபைல். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு இமேஜ் வியூ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் இமேஜ் வேணாம், நம்ம வந்து இமேஜஸ்லாம் லோக்கலாக இருந்து எடுப்போம். ஸோ இமேஜ் வியூ கொடுத்துருக்கேன், ஒரு டெக்ஸ்ட் வியூ கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணணும். ஓகேவா, நம்ம ப்ராஜெக்டில் இந்த மாதிரி டிசைன் பண்ணணும். இந்த லேஅவுட் ஃபைலில் இதே மாதிரி இமேஜஸ் வச்சுட்டு நிறைய டெக்ஸ்ட்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு ரீசைக்ளர் வியூனா என்னன்னு சொல்கிறதுக்காக நான் இதை மட்டும் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு இமேஜ் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சுட்டு நம்ம ஐட்டம் அப்படிங்கிற ஒரு லேஅவுட் ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா டேட்டாஸை வந்து இப்போது நம்ம லோக்கலாக இங்கே டேட்டாஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா, இந்த லோக்கலான டேட்டாஸ் வந்து டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரனாலும் இங்கேருந்து நம்ம அந்த அடாப்டருக்கு சென்ட் பண்ணணுன்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கெட்டர் செட்டர் கிளாஸ் வந்து வேணும். ஸோ அதனால் நான் கெட்டர் செட்டர் கிளாஸ்க்குமே ஐட்டம் நேம் கொடுத்துருக்கேன். ஓகே,
இப்போ ஜாவா ஆக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடாது, ஐட்டம். ஓகே, கொடுத்துட்டு Ctrl+X இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஐட்டம் நேம்னா ஸ்ட்ரிங். ஓகே, டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து அடாப்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரீசைக்ளர் அடாப்டர், அதுக்கும் ஜாவா கிளாஸ் தான் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கோட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம லேஅவுட் என்ன கொடுத்தோம், ஐட்டம் லேஅவுட் கொடுத்தோமா, இந்த ஐட்டம் லேஅவுட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெயின் ஆக்டிவிட்டிக்கான கோட் வேணும். ஓகே, இதான் மெயின் ஆக்டிவிட்டி, இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மெயின் ஆக்டிவிட்டி. ஓகே, ரீசைக்ளர் வியூக்கு நேம் என்னன்னு கொடுத்துருந்தோம், ஐடி ரீசைக்ளர் வியூன்னு கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே என்ன நடந்திருக்குன்னு. ஓகேவா, இதுதான் நம்ம டேட்டா பேஸ்லேருந்து வாங்கக்கூடிய டேட்டாஸ். ஓகே, இது வந்து நம்ம டேட்டா பேஸில் பார்த்துருப்போம், நிறைய டேட்டாஸ் இருந்ததுன்னா எப்படி இந்த ரீசைக்ளர் வியூக்கு எடுத்துகிட்டு வருதுங்கிறது. நம்ம வந்து இப்போ டேட்டா பேஸ்லேருந்து கெட் பண்ணல, நம்ம லோக்கலாகவே இங்கே ப்ரோக்ராம்லேயே கொடுத்துருக்கோம். ஓகே, 3 டேட்டாஸ் கொடுத்துருக்குமா, 1 2 3 கொடுத்துருக்கோம். இந்த எல்லா டேட்டாஸும் என்ன பண்ணியிருக்குன்னா லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, லிஸ்ட் நேம் என்ன, ஐட்டம் லிஸ்ட் அப்படின்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஐட்டம், எந்த ஐட்டம், ஐட்டம் கிளாஸை உள்ளார கொடுத்துருக்கோம். இந்த ஐட்டம் கிளாஸ் உள்ளார கொடுத்துருக்குமா. ஓகே, இந்த ஐட்டம் கிளாஸ் என்ன பண்ணணும்னா இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் இங்கே கொடுக்குற எல்லா வேல்யூஸையும் வாங்கி இந்த எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணணும்னா இந்த ஐட்டம் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறோன்னா ரீசைக்ளர் வியூ அடாப்டர் ஈக்குவல் டு நியூ ரீசைக்ளர் வியூ அடாப்டர்னு கொடுத்துட்டு இந்த லிஸ்ட் இருக்கா, இந்த லிஸ்ட்டை இந்த ரீசைக்ளர் வியூ அடாப்டரில் சென்ட் பண்ணுறோம். இதுதான் அடாப்டர்னு சொல்லுவோம், இந்த கிளாஸ்க்கு சென்ட் பண்ணுறோம். இதுவும் இங்கே வந்திருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரீசைக்ளர் வியூ அடாப்டர் அப்படின்னு கால் பண்ணும்போது நம்ம ஐட்டம் லிஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் இந்த அடாப்டருக்கு பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே தெரியும், இந்த லிஸ்ட்டு தான் அது. ஓகே, அந்த லிஸ்ட்டு தான் இதுவா, இந்த ஐட்டம் லிஸ்ட் அப்படிங்கிறத வாங்கி தான் இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ இங்கே என்ன நடக்கும்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரீசைக்ளர் அடாப்டர் ஈக்குவல் டு எக்ஸ்டன் கீவேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு கோடை வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரீசைக்ளர் வியூ டாட் இது ஆல்ரெடி இருக்கிற கிளாஸ், ஏற்கனவே நீங்கள் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணும்போதே டவுன்லோட் ஆகக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கிளாஸ். ஓகே, ரீசைக்ளர் டாட் அடாப்டர். ஓகே, அந்த அடாப்டருக்குள்ளார என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ரீசைக்ளர் வியூ அடாப்டர் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் வியூ ஹோல்டர். இந்த வியூ ஹோல்டர் எதுக்குன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் அப்படின்னா என்னாகும், அந்த கிளாஸ்க்குனா மெத்தேடு எதுவும் இருக்காது, அந்த மெத்தட் நம்ம எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் வந்து கால் ஆகும் போது அதுக்குள்ளார கொடுத்துருக்கிற பேராமீட்டர்ஸ் வந்து கால் ஆகும். ஸோ இப்போ உள்ளே போய் பார்த்தோம்னா ஐட்டம் இருக்கா. ஓகே, இப்போ இந்த ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர் எதுக்காக யூஸ் ஆகணும்னா இந்த லேஅவுட்டை இதுக்கான அந்த லேஅவுட்டை கண்டெயின் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர் அப்படிங்கிறது. ஓகே, இந்த வியூ ஹோல்டர் அதான் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வியூவை. இப்போ பைண்டிங் வியூ என்ன பண்ணோம்னா இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ ஹோல்டர் எதுக்குன்னு சொன்னாங்க. இப்போது இந்த ஐட்டம் லேஅவுட்டில் இருந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், இமேஜ் வியூ டெக்ஸ்ட் வியூன்னு 2 ஐடி செட் ஆயிருக்கா. இப்போ இந்த ரீசைக்ளர் வியூக்கு டெக்ஸ்ட் வியூ இமேஜ் வியூன்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம ஃப்ராக்மெண்ட்டில் பார்த்துருப்போம் ஃபைண்ட் வியூ ஐடி நம்ம செட் பண்ணோம்னா வியூ அப்படின்னு கொடுத்துருவோம். இங்கே வந்து இந்த ஐட்டம் வியூ தான் வியூ. ஓகேவா, ஐட்டம் வியூ டாட் ஃபைண்ட் வியூ ஐடின்னு அந்த நமக்கு இந்த லேஅவுட்குள்ளார என்ன ஐடி கொடுத்துருமோ அதை செட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே எப்படி அதை கெட் பண்ணோம்னா ஹோல்டர் டாட் அந்த டெக்ஸ்ட் வியூ டாட் செட் டெக்ஸ்ட்டு இந்த ஐட்டம் இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐட்டம் கிளாஸில் ஐட்டம் இருக்குதா. ஓகே, ஐட்டமில் டெக்ஸ்ட் இமேஜஸ் இருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
அந்த கிளாஸை கால் பண்ணியிருக்கோம். ஐட்டம் டேட்டா டைப்பில் இப்போ அங்கேருந்து வர லிஸ்ட் எது, நம்ம மெயின் ஆக்டிவிட்டியிலேருந்து வர லிஸ்ட் என்ன டேட்டா டைப், மெயின் ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லிஸ்ட் என்ன டேட்டா டைப், ஐட்டம் அப்படிங்கிற லிஸ்ட் ஐட்டம்ங்கிற டேட்டா டைப்பா. ஸோ அதனால இங்கேயும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐட்டம் ஈக்குவல் டு அந்த லிஸ்ட் டாட் கெட் பொசிஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு 3 லிஸ்ட்டு வரும். ஓகேவா, 3 டேட்டா செட் வந்து வரும். 3 செட் ஆஃப் டேட்டா செட் வந்து வரும். அது வந்து எப்படி வரும், நம்ம இங்கேருந்து எப்படி லிஸ்ட்டாக பாஸ் பண்ணுறோமா, இந்த ரீசைக்ளர் அடாப்டருக்கு லிஸ்ட்டில் பாஸ் பண்ணுறோமா. ஸோ அந்த 3 டேட்டா செட்டும் எங்கே இருக்கும், இந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட் எல்லாமே என்ன டேட்டா டைப், இந்த ஐட்டம்ங்கிற டேட்டா டைப். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஐட்டம்ங்கிறதுக்கு ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான வேரியபிள் ஈக்குவல் டு இந்த லிஸ்ட் டாட் கெட் பொசிஷன். இந்த ஆன் பைண்ட் வியூ ஹோல்டர் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டாக தான் பாஸ் பண்ணோம். 0 லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணணும்னா, இந்த லிஸ்ட்டுக்கிட்டேருந்து 0th பொசிஷனோட வேல்யூ எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ இங்கே என்னென்னா, இப்போ தான் அந்த லிஸ்ட்டு டாட் கெட் பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷன் ஓட வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆகுமா, ஐட்டம்ங்கிறதுல ஸ்டோர் ஆகுமா. ஸோ ஐட்டம் டாட் கெட் டெக்ஸ்ட்னா என்னது, இங்கே கொடுத்துருப்போம். கெட்டர் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பான், கெட்டர் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இந்த கெட் டெக்ஸ்ட்டுங்கிற மெத்தடை வந்து இங்கே கொடுக்கணும். ஹோல்டர், இந்த ஹோல்டர் வந்து எதுக்குன்னா, இந்த வியூ ஹோல்டர்லேருந்து அந்த டெக்ஸ்ட் வியூ எடுத்துகிட்டு வரதுக்கு. ஓகே, இந்த டெக்ஸ்ட் வியூ, ஓகே, ஹோல்டர் யூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வியூனா இங்கே லே அவுட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் வியூ. ஓகே, லே அவுட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் வியூ டாட் செட் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் வியூவில் இந்த டெக்ஸ்ட்டை செட் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். எந்த டெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு அரேவோட டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட்டு ஐட்டம் 1ங்கிற டெக்ஸ்ட் வரும். ஓகே, ஐட்டம் 1ங்கிற டெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் வியூவில் செட் ஆகும். நெக்ஸ்ட் ஹோல்டர் டாட் இமேஜ் வியூ டாட் செட் இமேஜ் ரிசோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இமேஜ் ரிசோர்ஸ்னால் ஐட்டம் டாட் கெட் இமேஜ் ரிசோர்ஸ் ஐடி அப்படின்னு வந்திருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் ரிசோர்ஸ் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ அது வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோடது வந்து செட் ஆயிடுச்சுன்னா, இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோடது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு அடாப்டரில் செட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த லேஅவுட்டில் செட் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்தது என்ன பண்ணும், செகண்ட் லிஸ்ட்டோட ஐட்டத்தை கொண்டாந்து செட் பண்ணும். ஓகே, இப்படி தான் பொசிஷன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே 0 பொசிஷன் இருக்கும், மறுபடியும் 1 2 3ன்னு இப்படி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வரும். ஓகே, இந்த கெட் ஐட்டம் கவுண்ட்டுங்கிற மெத்தட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, மொத்தமாக எத்தனை ஐட்டம் இங்கே இருந்து இந்த லிஸ்ட்டில் மொத்தம் இங்கே பாஸ் பண்ண லிஸ்ட்டில் இதுதான லிஸ்ட்டு 3 ஐட்டம் இருக்குது. ஓகே, இந்த லிஸ்ட்டை தான் இங்கே பாஸ் பண்ணியிருப்போம். இந்த லிஸ்ட்டை தான் இந்த மெத்தட்குள்ளார கொண்டாந்துட்டு டாட் சைஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த கெட் கவுண்ட் ஆஃப்ங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா, அந்த லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லும். இப்போ எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது, 0 1 2, டோட்டல் வேல்யூ என்ன வரும், 2 தான் வரும். ஏன்னா நம்ம கவுண்ட்டுக்கு வந்து 0 1 2 இருக்கும். சாரி, டோட்டல் கவுண்ட் வந்து 3 வரும். ஏன்னா 0 1 2 வரும். ஓகே, மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 0 1 2 டோட்டல் கவுண்ட் வந்து 3 வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா, இது ரீசைக்ளர் வியூ. ஓகே, ரீசைக்ளர் வியூ டாட் செட் லேஅவுட் மேனேஜர்னா, செட் லேஅவுட் மேனேஜர் அதுக்குள்ளார நியூ லேஅவுட் மேனேஜர் டாட் திஸ் அப்படின்னு பாஸ் பண்ணியிருந்தோம்னா என்னென்னா, இந்த ரீசைக்ளர் வியூ வந்து ஸ்க்ரால் எப்படி இருக்குன்னா, டாப்லேருந்து பாட்டம் இருக்கும். இப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணோம்ல, கீழே மேலேருந்து கீழே தள்ளி விடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்க்ரால் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் வரும். உங்களுக்கு அதுவே இந்த மாதிரி ஸ்க்ரால் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹரிசாண்டல் அப்படின்னு லேஅவுட் மேனேஜரில் செட் பண்ணோம். கமா ஹரிசாண்டல். ஓகே, இந்த மாதிரி ஹரிசாண்டல் அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலில் ஸ்க்ரால் ஆகும். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஐட்டம் செட் ஆகிருக்கும். இமேஜ் வந்து நான் ஏதாவது ஒரு இமேஜ் கொடுக்குறேன். ஸோ நம்மகிட்ட எந்த இமேஜஸ் இல்லை. ஸோ ஓகே, நான் ஏதாவது ஒரு இமேஜஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த ஷாப் இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம லோக்கலாக எடுக்கிறதுனால இங்கே இமேஜஸ் கொடுக்குறோம். டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கணும்னா நம்ம டேட்டா பேஸில் எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம ஷாப் அப்ளிகேஷன் இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோ அதான் போடுவேன். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே 3 அடாப்டருக்குமே நான் ஒரே இமேஜஸ் கொடுத்துருக்கேன். இங்கே வெவ்வேறு இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா அங்கேயும் வெவ்வேறு இமேஜஸ் வரும். ஐட்டம் நேம் மட்டும் வெவ்வேறு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி அடிக்கிட்டு வந்திருக்கு. 1 2 3ன்னு இப்படி வெர்டிக்கலாக அடிக்கிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு வேர்ட்டிக்கலாக தான் ஸ்க்ரால் வரும். ஓகே, ஹரிசாண்டலாக ஸ்க்ரால் வேணும்னா ஹரிசாண்டலாக நீங்கள் வந்து செட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் எப்படி கோட் ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, நம்மளுக்கு மெயின் ஆக்டிவிட்டி க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு பேஜ் க்ரியேட் ஆகும்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரீசைக்கிளர் வியூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐட்டம் எப்படி அடிக்கிட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஐட்டம் அரே வந்து 0லேருந்து இண்டெக்ஸ் பொசிஷனை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஐட்டம் இருக்கோ அவ்வளோ ஐட்டத்தை அடுக்கிட்டு வரும். ஸோ இப்போ மெயின் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு அதுக்கு ஃபைன் வியூ பை ஐடி செட் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த ரீசைக்கிளர் வியூவில் லேஅவுட் மேனேஜர் ஃபஸ்ட் நம்மளுக்கு எப்படி டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து வெர்டிக்கலாக தான் ஸ்க்ரால் ஆகும். ஸோ அதனால் எனக்கும் வெர்டிக்கலாக வேணுங்கிறதுனால இந்த ரீசைக்கிளர் வியூ டாட் செட் லேஅவுட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா அந்த மெத்தடுக்குள்ளார நம்ம ஒரு கிளாஸ் பாஸ் பண்ணோம். நியூ லீனியர் லேஅவுட் மேனேஜர்னு பாஸ் பண்ணிவிட்டு எதில் அந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரால் வேணும் இந்த ஆக்டிவிட்டியில் தான் வேணும் மெயின் ஆக்டிவிட்டி இதோ. அதனால நான் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் திஸ்ஸும் கொடுக்கலாம், இல்லை கெட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். நான் தான் சொல்லியிருக்கேன் திஸ் எங்கே கொடுக்குறோமோ அங்கே வந்து நீங்கள் எது வேணுமாலும் கொடுத்துக்கலாம். கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எந்த மெத்தட் வருதோ அந்த மெத்தட் கொடுக்கலாம். கெட் கான்டெக்ஸ்ட், இல்லை கான்டெக்ஸ்ட், கெட் கான்டெக்ஸ்ட் இந்த மாதிரி, இல்லை மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் இந்த மாதிரி எந்த வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரீசைக்கிளர் வியூக்கு நம்ம எப்படி ஸ்க்ரால் ஆகணும்னு இந்த லைனில் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ரீசைக்கிளர் வியூவுக்கு நிறைய டேட்டா செட் ஆகணுமா, ஒவ்வொரு டேட்டாவாக போய் செட் ஆகணும். அதனால் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை டேட்டா வேணும்னு நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போதைக்கு நான் இங்கே 3 கொடுத்துருக்கேன். இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எத்தனை டேட்டா இருக்குது, 6 டேட்டாஸ் இருக்கும். இங்கே நேம் உங்களுக்கு டேட்டா என்ன வேணும்னு கொடுத்துக்கலான்னு நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 4 5 6ன்னு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இந்த ஐட்டம் லிஸ்ட் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணியிருக்கோமா. இப்போ லிஸ்ட்டுங்கிற வேரியபிள் என்னென்னா நம்மளுக்கு லிஸ்ட்டோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா நம்மளுக்கு எந்த மாதிரி டேட்டா டைப் வேணுமாலும் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்மளுக்கு மல்டிபிள் டேட்டா டைப் வந்து ஒரு அடாப்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் லிஸ்ட்டோட கான்செப்ட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். இமேஜ்னா இன்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இமேஜஸ் வந்து இப்படி டிஃபால்ட்டாக நம்ம ட்ராவபிள்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்ட்டு டேட்டா டைப்பில் தான் வரும். ஓகே, டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங், இமேஜ் வந்து இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வேரியபிள் வேணுமா, டேட்டா டைப் வேணுமா, ஸோ அதுதான் ஐட்டம் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், இமேஜ் கொடுத்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு கெட்டர் செட்டர் மெத்தட் போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம இந்த மெயின் ஆக்டிவிட்டியிலிருந்து கெட் பண்ணி இப்போ எப்படின்னா இதில் தானே எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த ஐட்டம் லிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த எல்லா 6 டேட்டாவும் இந்த ஐட்டம் லிஸ்ட்டுங்கிறதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிளாஸ்க்கு பாஸ் பண்ண போகிறோம். அதுதான் ரீசைக்கிளர் வியூ அடாப்டர் அப்படிங்கிறது. இந்த அடாப்டரில் இங்கே பாஸ் பண்ணியிருக்குமா அந்த டேட்டாவை, இந்த டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ரீசைக்கிளர் வியூ டாட் செட் அடாப்டர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பாஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ்க்கு ஒரு வேரியபிள் வச்சுட்டு இந்த ரீசைக்கிளர் வியூ டாட் செட் அடாப்டர்னால் இந்த அடாப்டரில் இந்த ரீசைக்கிளர் வியூ அடாப்டரில் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ எல்லாத்தையுமே இந்த ரீசைக்கிளர் வியூவில் செட் பண்ண அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த ரீசைக்கிளர் வியூவில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா இந்த ரீசைக்கிளர் வியூக்கு போயிட்டோம்னா இந்த ரீசைக்கிளர் வியூ என்ன பண்ணுது, இந்த ஐட்டத்தை அந்த
இந்த ரீசைக்ளர் வியூ கிளாஸ்க்கே எடுத்துகிட்டு போகுது. ஓகே, இந்த ரீசைக்ளர் வியூ கிளாஸ்க்கே எடுத்துகிட்டு வந்துருச்சா இங்கே. இப்போ இந்த ஐட்டத்தை ஸ்டோர் பண்ணோம்னா அதுக்கு ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணுமா, அதே டேட்டா டைப் தான் க்ரியேட் பண்ணும். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இந்த மெத்தட் எதுக்குன்னா ரீசைக்ளர் வியூ அடாப்டருங்கிறது எதுக்குன்னா இங்கேருந்து வாங்கிட்டு வருதுங்கள, இங்கேருந்து இந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு வருதுல்ல, அதனால இந்த மெத்தட் வந்து அதுக்கு தான். ஸோ வாங்கிட்டு வந்த லிஸ்ட்டை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்போது ஆன் கிரியேட் வியூ எதுக்குன்னா அந்த அடாப்டருக்கான டிசைன். ஓகே, அந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கான டிசைனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர் அப்படிங்கிறது அந்த கிளாஸ் வந்து யூஸ் ஆகுறது. ஓகே, இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து ஆன் பைண்ட் வியூ எதுக்குன்னு நான் சொல்கிறேன். கெட் ஐட்டம் கவுண்ட் எதுக்குன்னு சொல்லிட்டேன். இந்த லிஸ்ட்டோட வாங்கிட்டு வந்திருக்க லிஸ்ட்டோட கவுண்ட் எவ்வளோன்னு செக் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் கெட் கவுண்ட்டுங்கிற ஒரு மெத்தட். ஓகே, இப்போ இது வந்து ஒரு கிளாஸ் தான். இந்த ஃபைல்குள்ளாரே இந்த கிளாஸ் வந்து எழுதியிருக்கோம். இல்லை நம்ம தனியாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி எழுதுனாலும் எழுதிக்கலாம். நம்ம பெட்டராக இருக்கும் இங்கேயே எழுதிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த வியூ ஹோல்டர் எதுக்குன்னா இந்த கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இங்கே இங்கே வியூ ஹோல்டர் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஓகே, வியூ ஹோல்டர் கொடுத்துருக்கோமா, இது எதுக்குன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கு ரீசைக்ளர் டாட் வியூ ஹோல்டரை. இந்த கிளாஸ் என்ன பண்ணுன்னா இந்த ஐட்டம் அப்படிங்கிற இந்த லேஅவுட்டில் இருந்து அதோட ஐடிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அசைன் பண்ணும். இங்கே ஐட்டம் டெக்ஸ்ட் வியூ இமேஜஸ் வியூன்னு கொடுத்துட்டு அதுக்கு ஃபைன் வியூ பை ஐடி கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வியூ கொடுத்து தான் கொடுக்கணும். இது அடாப்டர் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஐட்டம் வியூங்கிற வேரியபிள் இங்கே இருக்குது, அதனால அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை ஃப்ராக்மெண்ட்டில் வந்து வியூங்கிற ஒரு வேரியபிள் இருக்கும், வியூ டாட் ஃபைன் வியூ பை ஐடின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் நம்ம அசைன் பண்ணிக்கிட்டோமா. இப்போது இது எதுக்குள்ளார இருக்குது, வியூ ஹோல்டருக்குள்ளார இருக்குது. ஸோ அதனால இங்கே அசைன் பண்ண இந்த கிளாஸ்க்குள்ளார அசைன் பண்ண இந்த டெக்ஸ்ட் வியூ இமேஜ் வியூ எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணோம்னா ஆன் பைண்ட் வியூ ஹோல்டரில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கணும். இந்த மெத்தட்குள்ளே இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கணும். ஐட்டம், அதுக்கு இந்த லிஸ்ட்டுக்கு டேட்டா டைப்னா ஐட்டம் தானே. ஒவ்வொரு ஐட்டமாக தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் இருந்து ஹோல் ஐட்டத்துக்கு கொண்டாட போகிறது இல்லை. ஹோல் ஐட்டம்னா தான் லிஸ்ட் டாட் ஐட்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் டேட்டா டைப்பாக. நம்ம ஹோல் ஐட்டம் இல்லை, ஒவ்வொரு ஐட்டம் தான். இந்த லிஸ்ட்டுக்குள்ளாரது இருக்கிறது என்னது, இது ஒரு ஐட்டம் தான். ஓகே, அதனால அந்த ஒரு ஐட்டத்தை இந்த ஒரு ஐட்டம் அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் கெட் பொசிஷன், ஃபஸ்ட்டு 0th பொசிஷனோட வேல்யூவை இந்த லிஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, நம்ம ஃபுல் லிஸ்ட்டே எடுக்க போகிறதில்ல, இந்த பொசிஷனில் இருக்கிற லிஸ்ட்டை தான் எடுக்க போகிறோம். இந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகேவா, 0னா இந்த 2 ஐட்டத்தையும் எடுத்துக்கும். ஐட்டம் 1 அப்படிங்கிற டெக்ஸ்ட்டையும் இந்த ஷாப் அப்படிங்கிற இமேஜஸையும் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஹோல்டர் டாட் டெக்ஸ்ட் வியூ, நம்மளோட டெக்ஸ்ட் வியூ லேஅவுட்டோட டெக்ஸ்ட் வியூ டாட் செட் டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட் வியூவில் இந்த ஐட்டம் டாட் கெட் டெக்ஸ்ட்னா என்ன இருக்கும், இந்த ஐட்டமில் தான் கெட் மெத்தட் இருக்கா, இந்த கெட் மெத்தட். ஓகே, இங்கே வந்துடுச்சா. ஐட்டம் டாட் கெட் மெத்தடு என்ன பண்ணணும்னா கெட் டெக்ஸ்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் 1 அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணும், இதில் செட் பண்ணி விடுவோம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அதோட இமேஜ் ஐட்டம் டாட் கெட் இமேஜ் ரிசோர்ஸ் ஐடிங்கிறது இந்த இமேஜ் வியூவில் செட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் அடாப்டர் செட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பொசிஷனோட வேல்யூ மாறும். வேல்யூ வந்து 1ன்னு மாறினோன்னே இந்த ஐட்டமில் என்ன இருக்கும், 1ஓட பொசிஷனோட டேட்டாஸ் இருக்கும். அது வந்து இங்கே செட் பண்ணி டெக்ஸ்ட் வியூவில் இமேஜ் வியூவில் செட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து 2ஓட ஐடி வந்து இங்கே இருக்குமா. ஸோ இந்த லிஸ்ட்டில் 2ங்கிறது எதிரோ அதோட டெக்ஸ்ட் வியூ இமேஜ் வியூ செட் பண்ணும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டேட்டா வந்து செட் ஆகிருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நார்மலாக இது பார்த்துருக்கோமா. இந்த மாதிரி எப்படி நம்ம டிசைன் பண்ணோம்னா அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வேணும்னா மொத்தம் என்னென்ன இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது, 1 2 3 4 5 டெக்ஸ்ட் இருக்குது, இங்கே ஒரு இமேஜஸ் இருக்குது, பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வேணும். இந்த மாதிரி உங்களுக்கு அடாப்டர் செட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து அதே மாதிரி டிசைன் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி டிசைன் போட்டு அங்கே மொத்தம் 5 டெக்ஸ்ட்டே இருந்ததா, இங்கே இந்த ஒரே ஒரு லிஸ்ட்டில் 5 டெக்ஸ்ட்டை வந்து என்னென்ன டெக்ஸ்ட்டோ அந்த 5 டெக்ஸ்ட்டையும் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 இமேஜ் இருந்ததா 2 இமேஜஸை பாஸ் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஐட்டமில்
இங்கே 5 டெக்ஸ்ட் வேணும், ஒரு இமேஜஸ் வேணும், கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ், அது கெட்டர் செட்டர் மெத்தட் போடணும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம அந்த டிசைனை அச்சீவ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த டிசைனில் மொத்தம் 5 செட் ஆயிருக்கா. மெயின் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணியிருக்கோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து லேஅவுட் செட் பண்ணுறதுக்காக எப்படி ஸ்க்ரால் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் நம்மளோட லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டை தான் நம்ம ரீசைக்கிளர் வியூவில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த பாஸ் பண்ண அடாப்டர் கொண்டாந்து ரீசைக்கிளர் வியூவில் செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ரீசைக்கிளர் வியூவில் என்ன ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட் வந்து கொண்டாந்துருக்கிற லிஸ்ட்டை ஓகேவா நம்ம அங்கேருந்து வந்த லிஸ்ட்டை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த இந்த ஆன் கிரியேட் வியூங்கிறது அந்த டிசைனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து இந்த கெட் கவுண்ட்டுங்கிறது வந்து அந்த லிஸ்ட்டோட மொத்த கவுண்ட்டும் ஆகிறது. இந்த வியூ ஹோல்டர் என்ன பண்ணால் இந்த டிசைனில் இருந்து இந்த ஐட்டம் டிசைனில் இருந்து ஐடிஸை கெட் பண்ணிட்டு வந்து இங்கே அசைன் பண்ணி வைக்கிற வேலை. நெக்ஸ்ட் வந்து ஆன் பாயிண்ட் வியூ ஹோல்டர் என்ன பண்ணால் இந்த டிசைனில் வரக்கூடிய டேட்டாஸை இண்டெக்ஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி ஒவ்வொன்றா செட் பண்ணிட்டு வரும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா நான் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த ரீசைக்கிளர் வியூ வந்து டிஃபால்ட்டாக லீனியர் லேஅவுட் மேனேஜரில் என்னன்னு இருக்குன்னா டாப்லேருந்து பாட்டம் ஸ்க்ரால் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஸ்க்ரால் வேணும்னா நீங்கள் இங்கே பாஸ் பண்ணணும். ஓகே, லீனியர் லேஅவுட் டாட் கீழே வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா, ஹரிசாண்டல் கமா ஃபால்ஸ் கொடுக்கணும். ஓகே, டிஃபால்ட்டாக நான் என்ன சொன்னேன்னா ட்ரூ இருக்கும். ஃபால்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கொடுத்துட்டுனா உங்களுக்கு ஹரிசாண்டலாக ஸ்க்ரால் ஆகும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஐட்டம் 1 ஓகேவா ஹரிசாண்டலாக ஸ்க்ரால் ஆகுதா. இதையே எதனால் மொத்த ஐட்டமும் ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துருக்குன்னா நம்ம வந்து டிசைனில் கொடுத்துருப்போங்க. இந்த ஐட்டம் லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹோல் சைஸே எடுத்துக்குது. அதனால தான் உங்களுக்கு ஸ்க்ரால் வந்து இந்த ஸ்க்ரால் முடிஞ்சுட்டு அந்த ஸ்க்ரால் வருது. நமக்கு இப்போதைக்கு ஹோல் சைஸ் வேணாம், மேட்ச் பேரன் இந்த லீனியரோடது ரேப் கண்டென்ட் கொடுத்துக்க போகிறோம். இவ்வளோ தான் இதோட சைஸ். இப்போ இங்கே ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இங்கே ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் 1 by 1 இருக்கா. ஓகே, இதுதான் ஹரிசாண்டல் ஸ்க்ரால். ஓகே, இந்த ஐட்டம் இந்த ஒரு ஐட்டமோட டிசைனை தான் நம்ம இந்த அப்ளிகேஷனில் இவ்வளோ பெரிய டிசைனாக டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அது வந்து நம்ம ஷாப் அப்ளிகேஷனுக்கு போகும்போது நான் எப்படி இந்த டேட்டாலாம் நம்ம லோக்கலாக கொடுத்துருக்கோம்ல, இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம லோக்கலாக இங்கே ப்ரோக்ராம்லேயே டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இங்கே 6 டேட்டாஸ் இருக்குது. இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி 1 by 1 நம்ம ரியல் டைம் டேட்டா பேஸ்லேருந்து எப்படி கெட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷாப் அப்ளிகேஷனில் ஹோம் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரால் வியூ வரும்போது நான் உங்களுக்கு வந்து அது எப்படி டேட்டா பேஸ்லேருந்து இமேஜஸ் கெட் பண்ணிவிட்டு வேல்யூஸு கெட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார் லூப்பை போட்டு அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம ரீசைக்கிளர் வியூவில் அடாப்டர் தட் மீன்ஸ் இந்த லிஸ்ட்டை அடாப்டருக்கு எப்படி பாஸ் பண்ணுறது, அந்த அடாப்டரை எப்படி எடுத்து நம்ம ரீசைக்கிளர் வியூவில் செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லோக்கலாக மட்டும்தான் டேட்டாவை பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.